ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னுடைய ரொம்ப நாள் ஒரு ஆசை, ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கணும். அது வந்து என்னுடைய சேலரியில் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப நாள் ஆசை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னுடைய ஆசை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைவேறிடுச்சு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு சைக்கிள் வாங்கிட்டேன், ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா யூடியூப் இன்கமில் வாங்கின ஒரு சைக்கிள் தான். ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நான் உனக்கு வந்து ஸ்கூட்டி வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஸ்கூட்டி தேவையில்லை, இப்போதைக்கு சைக்கிள் போதும், ஜாப் போனதுக்கப்புறம் ஸ்கூட்டி தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போதைக்கு சைக்கிள் மட்டும் வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்காக இது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டைப் ரைட்டிங் கிளாஸ் போடுறதா வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்து நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் இங்கேருந்து. ஸோ அதனால் வந்து அதுக்காகவே மெயினாக வந்து சைக்கிள் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் இந்த சைக்கிள் வாங்கினது. ரெண்டாவது ஒன்று பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை பஸ் ஸ்டாண்ட் போகிறதா இருந்தாலும் சரிமே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 2 கிலோமீட்டர் நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காகவே வந்து மெயினாக நான் வந்து ஒரு சைக்கிள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி இந்த சைக்கிள் வாங்கினேன். அதுலேயும் என்ன ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சேலரியில் வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் மேரேஜுக்கு முன்னாடி ஒர்க் போயிட்டு இருந்தப்போ அதில் ஃபஸ்ட்டு மந்த்து சேலரியில் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஸாரீ எடுத்து கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இன்கம்மை சேர்த்து வச்சு எங்கள் அம்மா வந்து எனக்கு ஒரு சிமிக்கி தோடு வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. 3 கிராமில் வந்து ஒரு தோடு கம்மலும் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சைக்கிள். ஸோ அதே மாதிரி என் பொண்ணுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் வந்து என் பொண்ணுக்கு என்னுடைய சேலரியில் தான் அந்த பணத்தை வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கேன். என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய சார்ந்தவங்க நம்மளுக்கு வாங்கி தர்றதுக்கும் நம்ம உழைச்சி வாங்கினதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது வந்து சொல்ல முடியாது. நீங்கள் வந்து அதை ஃபீல் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது புரியும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இது கிடச்சது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலோட சைக்கிள் தான். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறையா பேர்கிட்ட வந்து கேட்டிருந்தேன், எல்லாம் வந்து இல்லை எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போதைக்கு தான் இது வந்து கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா வாங்கினப்போ இந்த கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. ஆல்ரெடி அவங்க கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற சைக்கிள் வந்து ரொம்ப வந்து டேமேஜாக தான் இருக்குது. நம்ம வந்து அதை சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அதை நான் சர்வீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைப்பிங் கிளாஸ் வேறு ஜாயின் பண்ணணும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ டு ஆல்.